அப்பா நேராக வீட்டுக்கு தானே? கொஞ்சம் இருடா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு போகலாம். இப்போ எதுக்கு அங்கே? நாளைக்கு 12th ரிசல்ட்டுப்பா. ஆஃபீஸ் விஷயம்டா, நீ வேணா அந்த பையன்ட்டு பேசிட்டு வேலை முடிஞ்சுன்னு ஒன்றா போகலாம். என்னவோ பண்ணுங்க. அப்புறம் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லா போச்சுப்பா. நானும் +1 வரைக்கும் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தேன். +2 வந்தாலும் வந்தேன். டியூஷனுக்கு தனியாக ஒரு டைம் டேபிள், ஸ்கூலுக்கு தனியாக ஒரு டைம் டேபிள்னு 2 பேக்கே வாங்கி வச்சிட்டேன். அப்படி போச்சு என் லைஃப். அது கூட பரவாயில்ல, நான் காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன். நைட்டு 10 மணி வரைக்கும் போகும் என்னோட ஸ்டடீஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பேன். எவனோ ஒருத்தன் எக்ஸாம்க்கு ஒரு நாள் முன்னாடி எவனோ ஒருத்தன் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு ஆல் த பெஸ்ட்பா, நல்லா பண்ணிருப்பா அப்படின்றான். அவன் மூஞ்சிய கூட நான் இது வரைக்கும் பார்த்துருக்க கூட மாட்டேன். இவங்களுக்குலாம் நம்ம மேலே அக்கறையா அம்மா 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 அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஏண்டா இந்த பையன் என்ன சொன்னான்? வண்டி நிறுத்துப்பா. எதுக்குடா வண்டி நிறுத்த சொல்கிற? மனசு சரியில்லை, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன். பாய். இவனுக்கு நான் பரவாயில்ல, இதெல்லாம் ஓவர்ப்பா. சரிடா, போட்டும். ஏய் பரம்பரை படிப்ஸு. மச்சான், என்னடா இப்போலாம் கிரவுண்டு பக்கம் வருதே இல்லை, என்னாச்சு? எங்க மச்சான் ஃபுல்லாக எக்ஸாமு. என்ன மச்சி ஆளையே காணோம்? I have special class, man. I can't do anything. டேய், நான் 12th படிக்கும் போதெல்லாம் என்னென்ன எக்ஸாம் எழுதுனேன் தெரியுமா? யூனிட் டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் ரிவிஷன் 1 ரிவிஷன் 2ன்னு எழுதினேன்டா. பிளட் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் மட்டும்தான் எடுக்கல. உனக்கு என்னடா பிரச்சனை? எப்போடா உனக்கு ரிசல்ட்டு? ஐயோ, எல்லாரும் இதையே கேட்டு கடுப்பேத்துறானுங்களே. என் பேர் சுந்தர், நான் அஸ்வினுடைய அப்பா. ஒரு தகப்பனா நான் அன்றைக்கி என்ன செய்யணுமோ அதான் செஞ்சேன். நான் நல்ல மார்க் வாங்கலைன்னா அப்புறம் என்னோட லைஃப், எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நான் எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன்? இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு பேசாமனா ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு ஒரு அறிகுறி. ஏய் அப்பா, ஒன்றும் இல்லைப்பா, நான் சாப்பிடலப்பா, எதுவும் பண்ணலப்பா. என்னடா சாப்பிட்ட? நான் எதுவும் சாப்பிடலப்பா. 17 வருஷமா வளர்த்ததுக்கு நீ பண்றாடா இது? அப்பா. ஏன்பா மாத்திரை போயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? நான் வேணா உனக்கு ஏதாவது கையில் ஏதாவது வாங்கி தரவா? அப்பா சாரிப்பா. ஓ சாரி, அவ்வளோ ஈஸியாக படிச்சில்ல? ஏன்பா உனக்கு லவ் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சா? லைஃபே ஃபெயிலியர்ப்பா. என்ன லைஃபே ஃபெயிலியரா? 12th ரிசல்ட்டால. ஓ ஏன்பா வெறும் 12th ரிசல்ட் தான் லைஃபாப்பா? நீ அடிக்கடி சொல்வியே சச்சின் டெண்டுல்கர், அவர் 12th எக்ஸாமே எழுதியப்பா. அவர் வாழ்க்கையில் எத்தனையோ செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவரும் உன்னை போல ஒரு தவறான முடிவு அன்னைக்கு எடுத்திருந்தா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிக்க மாட்டார். இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனும் பேசுறான் சுந்தர் பிச்சையை பத்தி. அவரும் 12th மார்க் ரொம்ப குறைவுப்பா. அவர் கஷ்டப்பட்டு படிக்கல, இஷ்டப்பட்டு படிச்சாரு. ஏன் திரு பூபாலன் IAS ஆஃபீஸர், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே டிகிரி பண்ணி ஒரு சிறந்த அதிகாரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லைஃப் ஈஸி இல்லப்பா, நம்ம தான் அதை ஈஸியா எடுத்துக்கணும். எல்லாருமே சச்சின் ஆயிட முடியுமாப்பா? எல்லாரும் சச்சின் ஆக முடியாது. அட்லீஸ்ட் நீ ஒரு முதல்ல அஸ்வினா இருக்கலாம்ல. பாசிபிளாப்பா? எல்லாம் பாசிபிள்ப்பா, எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. இம்பாசிபிள பிரி, ஐ ஆம் பாசிபிள். நானும் 12th மார்க் ரொம்ப ரொம்ப குறைவு. அன்னைக்கு எனக்கு எங்க அப்பா ஒரு தூணா இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் படிச்சு உன் முன்னால GM இருக்கேன். நான் அன்னைக்கு ஒரு தப்பான முடிவை எடுத்திருந்தா இன்னைக்கு நான் உன்னை பேசிட்டு இருக்க முடியாது. எங்க அப்பா எனக்கு அந்த அளவு மோட்டிவேட் பண்ணாங்க. நான் கஷ்டப்பட்டு படிக்கல, இஷ்டப்பட்டு படித்தேன். லைஃப் இஸ் ஷார்ட்பா, லிவ் யுவர் லைஃப் அண்ட் லவ் யுவர் லைஃப். ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா வாழுப்பா. கல்வி என்பது மதிப்பெண்ணுக்காக அல்ல, உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்காக.